கழகத்தின் சார்பில் கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோ அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே வேட்புமனு தாக்கல், அதாவது கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் இது குறித்து அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரத்திலே தனக்கு உரிய நேரம், எந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இந்த நேரம் வேண்டும் என்று கேட்பது காலங்காலமாக கடைபிடிக்கின்ற மரபு. அந்த வகையிலே நம்முடைய வேட்பாளர் மனோ அவர்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று சொன்னார்கள். அதாவது முதல்ல இந்த வார்த்தை இருக்கு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் 5 பேர் மட்டும், வேற யாரும் நீங்கள் உள்ள பார்த்துருப்பீங்க, எங்கள் 5 பேர் தவிர வேறு யாருமே கிடையாது. இது 2வது பாயிண்ட்டுக்கு வராங்க. கரெக்டாக சரியான நேரத்தில் நான் முன்னாடி வந்தேன். அப்போ கூட என்ன பண்ணார், ஒரு இன்ஸ்பெக்டரோ ஏசி சார் நீங்கள் முன்னாடி வந்தால் கூட உங்களை நான் அலோவ் பண்ண முடியாது, கேண்டிடேட் வரணும் நாங்கள். சரி, அதுக்காக நான் ஒரு 3 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். நான் கேண்டிடேட் திரு ஆர் மனோ வந்த பிறகு மொத்தமாக நாங்கள் 5 பேரும் அந்த என்ட்ரியில், அதாவது கேட் என்ட்ரி, அங்கே பாஸ் போடுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கேமரா ரெக்கார்டிங் இருக்கு. சரியான அந்த டைம் நோட் பண்ணிட்டு இவருடைய பேர், கேண்டிடேட்டுடைய பேர், மனோடைய பேர், அட்ரஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு புக்கில் என்ட்ரி போட்டாங்க. ஸோ முறைப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது நாங்கள் தான். அதாவது 11:49க்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு கொடுத்த டோக்கன் அவங்க கொடுத்தது 7. அந்த டோக்கன் வச்சுட்டு நாங்கள் மேலே போனோம். போன உடனே பொதுவாக அப்போ 2 சுயேட்சைகள் மனு தாக்கல் பண்ணிதான் நாங்கள் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ண காத்துட்டு இருந்தோம். அப்போ காத்துட்டு இருந்து எங்களுடைய அந்த இது வரும்போது திபுன்னு திமுக சார்ந்தவர்கள், அதாவது திமுகவுடைய கேண்டிடேட், அதுக்கப்புறம் பிரசிடண்ட் எம்பி கலாநிதி வேட்பாளர், அவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மண்டல தலைவர்கள், ஒரு எம்எல்ஏ, மேயர், கவுண்ட் பண்ணீங்க மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் உள்ள இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ள இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ள இருந்து எங்களுக்கு ஒதுக்கின நேரத்தை முந்தி அடிச்சுட்டு கொஞ்சம் கூட அந்த மரபை பின்பற்றாம சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு திபுன்னு, அதாவது திரைப்படங்களாக நீங்க பாப்பீங்க, திபுன்னு உள்ள போய் முன்னாடி இருக்க சேரை போய் ஆக்குபை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சேர் கூட கொடுக்கல. சரி, நாங்க என்ன கேட்டோன்னா, நாங்க 11:49க்கு இங்க என்ட்ரி போட்டோம். 11:59க்கு. அப்படி இருக்கும்போது எங்களை தான் நீங்க முதல்ல நீங்க வேட்புமனு வாங்கணும், நீங்க அவங்கள வாங்குறதுல எந்த விதத்துல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனை கொடுத்தாங்க. எங்க டோக்கன் 7, அவங்க டோக்கன் நம்பர் 2. சரி, 2ஆம் நம்பர் டோக்கனு இவர் பேர்லயாவது இருந்ததுனா இல்லையா? அதுவும் இல்லை பாரு. எல்லாம் திமுகவே பினாமி, டோக்கன்லயும் பினாமி பாரு. எல்லாம் அந்த பினாமி ஆரம்பிச்சு டோக்கன் வாங்கியிருக்காங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு அங்க 2ஆம் நம்பர் நாங்க தான் வந்துட்டோம். ஆரோனுடைய ஸ்டேட்மெண்ட் கேண்டிடேட்டையும் சரி, கேண்டிடேட் எலெக்ஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஸோ அந்த அடிப்படையில் 11:59 நாங்க வந்தா எங்களை தான் அலோவ் பண்ணோம். ஸோ இது ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது. அது ஹீட்டட் ஆர்குமெண்ட். ஏன்னா சட்டத்தை நிலைநாட்டணும், முறைப்படி தேர்தல் நடத்தணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். அவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அதாவது முறைப்படி பார்த்தா இவங்க தான் முதல்ல நாமினேஷன் பண்ணோம், அதாவது ஏடிஎம்கே, அதுதான் நான் வாங்குவேன்னு சொன்னேன். அந்த சீட்டை விட்டு எழுந்தல. ஆர்ஓ மிரட்டுற துணியில அந்த அளவுக்கு மிரட்டிட்டு எல்லாம், அதாவது ஒரு அமைச்சர், அதே போல மேயரு, அதே போல மண்டல தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், இத்தனை பேர் இருந்து அவரை போட்டு மிரட்டி உருட்டி எடுத்தாங்க. அவர் சொல்லிட்டார், சட்டப்படி தேர்தல் விதிமுறைப்படி பார்த்தா 11:50க்கு ஏடிஎம்கே கேண்டிடேட் மனோவை தான் நான் வாங்க முடியும், நான் சிஓ கேட்க சொல்லி, சிஓ யார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு ஃபோன் பண்ணார். எங்க எதிர தான் ஃபோன் பண்ணி அவரும் சொல்லிட்டார், நீங்க ஏடிஎம்கே கேண்டிடேட் தாங்க அலோவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்னு சொன்னார். அதை சொல்லி கூட ஏத்துக்கல. அப்போ ஒரு அபினிஷியோ, ஒரு ஸ்டார்டிங்கு, ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணோம், ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கணுன்ற அடிப்படையில் அவங்களுடைய இந்த நடைமுறை இன்னைக்கு பார்த்தா எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு
ஆளுங்கட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஆளுங்கட்சியை முழுமையா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஆரோவை எப்படியாவது பிரஷரைஸ் பண்ணி ஈல்ட் ஆகும்னு பார்த்தாங்க. நாங்க கடைசி வரல ஒத்துக்கல. அவங்க டோக்கன் நம்பர் வந்து 8, அவங்க டோக்கன் நம்பர் வந்து 8, எங்களுக்கு 7. டோக்கன் படி பார்த்தாலும் வந்து அவங்க எங்களுக்கு பின்னாடி தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க தான் வந்து வந்தோம். அப்ப வந்து யாரை வந்து அலோவ் பண்ணோம்? அப்ப அதிகாரம் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரை வேணா மிரட்டிங்களா? தேர்தல் நடக்காது தம்பிங்களா, தேர்தல் நடக்காது. இன்னைக்கு பிரஸ் ஜனநாயகத்து 4வது தூணு. இன்னைக்கு கூட எல்லா மண்டல அலுவலகத்திலயும் வந்து போட்டோ எடுத்து இன்னைக்கு வந்து எல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஏன் இன்னைக்கு அலோவ் பண்ணல போலீஸ்? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு இந்த உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினுடைய அந்த போலீஸ் காவல்துறையினருக்கு வந்து ஒரு முறைப்படுத்த தவறி ஒரு கையாளாத ஒரு தனத்துல இன்னைக்கு வந்து இவ்வளவு சிரமம். இன்னைக்கு பிரஸுக்கு எவ்வளவு சிரமம், என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டீங்க. உள்ள கசைக்கு புளிஞ்சு அது எல்லாமே பார்த்தா பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிக்கப்படுற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்போது இந்த தேர்தல் அது மாதிரி நடந்திருந்தா எவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க அதை வந்து ஒரு முறைப்படுத்த தவறிய இந்த காவல்துறை பார்த்தீங்கன்னா முழுக்க முறைப்படுத்த தவறிச்சு. அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம இந்த ஆரோவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஈல்ட் ஆகணும்னு வச்சாங்க. அது ஆரோவை பொறுத்தவரை சரியான முறையில் தான் இப்போது நடந்திருக்காரு. ஸோ இது தேர்தலை பொறுத்தவரை இனிமேலும் சரி அது மாதிரி நிச்சயமா ஒரு நியாயமா நடப்பான்ற அந்த நம்பிக்கை. சேகர் பாபு என்ன சார் சொல்றாருன்னா, நாங்க தான் வந்தோம், எங்களுக்கு சேர்ல உட்காந்துருக்கோம், பின்னாடி தான் அதிமுக வந்ததுன்னு சொல்றாங்க. ஆர்டிசி சொன்னாரு சிசிடிவி காட்சிகளை பார்த்து தான் நாங்க சொல்லுவோம் சொல்லிட்டு. இதுல ஒரு மூத்த அமைச்சர்கள், நீங்களும் மூத்த அமைச்சர், அவரும் மூத்த அமைச்சர், நீங்க முன்னுதாரணமா இருக்கணும். வாடா போடான்ற அளவுக்கு அவரு அவங்க கல்ச்சர் அது மாதிரி தான். அவங்க கல்ச்சரு. நாங்க என்ன சொல்றோம், விதியில என்ன சொல்லிருக்கு, மரபுல என்ன சொல்லிருக்கு, ஆரோ சொன்னதை கரெக்டா பத்திரிகைக்கு சொன்னோம். இது ஆரோட்ட ஆரோக்கியம் பண்ணோம். அது அவங்க வந்து ஒரு 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 கல்ச்சரே வந்து அவங்களோட கலாச்சாரமே அப்படித்தானே. அதாவது வந்து அதிகாரிகளை மிரட்டுறது, கொச்சையான வார்த்தைகள் பேசுறது. எங்களுக்கு பேச தெரியாத கொச்சையான வார்த்தை. நானும் காசு மட்டும் தான் பிறந்தவன். நான் வாங்க மேடை போடுங்க, கொச்சை வார்த்தை பேசலாம். நான் ஸ்டாப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். அதுல ஒன்றும் மாறுபட்ட கட்டு கிடையாது. அது தெரியும். நாங்க என்ன சொன்னோம், என்ன சொன்னாரு, பினாமி பேர்ல ஏன் போட்டீங்கன்னு கேட்டாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொருத்தன் டோக்கன்ல தான் நீங்க வரீங்க. நீங்க எங்க டோக்கன்ல தான் நாங்க வந்தோம். நாங்க அது நீங்க கேளுங்க, யார் டோக்கன்ல நீங்க வந்தீங்க? 2ஆம் நம்பர் டோக்கன் யாருது? இப்ப இருக்கிற டிஎம்கே கேண்டிடேட்டா? அவருடைய டோக்கன் இல்லையா? அப்ப அந்த டோக்கன் எடுத்துன்னு வரேன்னா ஒரு ப்ராக்சி கொடுக்கறதா எப்படி? அது என்ன பினாமியா இல்லையா? உன் பேர்ல நான் வர மாதிரி இருந்தா ஃப்ராட் இல்லையா? சீட்டிங் இல்லையா? அந்த ஃப்ராடு சீட்டிங் பண்றது தான் 2ஆம் நம்பர் டோக்கன் எடுத்துன்னு வந்தாங்க. அது வேலைக்கு ஆகல. அதனால வந்து எல்லாம் கிளம்புன்னு சொல்லி கிளப்பி விட்டு நாங்க தான் வந்து சட்டத்தை நிலைநாட்டி ஒரு ஆர்கியூ பண்ணி ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுற அளவுக்கு முதல் வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாற்று வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் அவங்க பேர்லாம் வந்து இப்ப இவர் இருக்காருன்னா இவர் வந்து கேண்டிடேட், இவர் பேர்ல தான் வரணும். சரி, நான் கேட்கிறேன், அப்ப வந்து எல்லாருக்கும் வந்து ஆர்வ டோக்கன் முன்னாடியே கொடுத்துட்டாரா? ஏன் மனோகர் கொடுக்கல? ஏன் நான் முன்னாடி வந்த எங்கிட்ட கொடுக்கலையே? எங்கிட்ட மட்டும் என்ன சொன்னாங்க, ஒரு ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் பவ்யமா வந்து சார் கோச்சிக்காதீங்க சார், கேண்டிடேட் வரணும் சார், கேண்டிடேட் வந்தால் தான் சார் நாங்கள் வந்து அவரோட சேர்ந்து வந்தால் தான் கொடுக்க முடியல. நல்லதுங்க, இதே மாதிரி எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கேண்டிடேட் வரட்டும், வந்தோன்னா அவரோட நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும் இல்லையா கேட்டில். அப்போ கேண்டிடேட் வந்த பிறகு ஒன்றா வந்து தானே மனோகர் பேர் கேண்டிடேட் பேரை நோட் பண்ணிட்டு அதன் பிறகு தானே அவர்கிட்ட வந்து 7ஆம் நம்பர் டோக்கன் கொடுக்குறாங்க. அப்போ இது விசாரணை பண்ணது 2ஆம் நம்பர் டோக்கன், 5ஆம் நம்பர் டோக்கன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வாங்கினா? அப்ப முன்னாடியே வந்து டிஎம்கே கொடுத்துட்டாங்களா? அத டோக்கன் வந்து யார் கொடுக்கணும்? இங்க வந்து என்ட்ரி ஆகும்போது தான் டோக்கனே கொடுக்கணும். அப்போ டோக்கன் வந்து முன்னாடி கொடுத்திருந்தா அப்ப தேர்தல் ஆணையம் வந்து தப்பு பண்ணிருக்கு. வேட்பாளருக்கு தான் டோக்கன் கொடுக்கணும். வேட்பாளர் சார்பில் யார் வந்தாலும் டோக்கன் கொடுக்க கூடாது. அப்படி பார்த்தா நான் முன்னாடி வந்தேன், எனக்கு டோக்கன் கொடுத்துருக்கணுமே. நான் ஒத்துக்கல. கரெக்டுங்க நீங்க சொல்றது. கேண்டிடேட் ஒருத்தங்க நான் வெயிட் பண்ணு சொன்னல, அதான் என்ன திமுக சட்டத்தை மதிக்கிறது, அதான் வந்து மரபுகளை மதிக்கிறது. ஆனா மரபுல காத்து விட்டு சட்டத்தை மதிக்காம இந்த சினிமா படங்களை வரா மாதிரி போய் இன்னைக்கு அங்க உட்கார்ந்துங்கன்னு ஆர்வம் நீங்களாம் பார்த்திருப்பீங்க.
அவர் வந்து ஈல்டாவில் அவரை பொறுத்தவரை CO2 பேசிட்டு கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா ஆர்வ நடவடிக்கை வந்து ஒரு சரியாக தான் எடுத்திருக்காரு அவர். அதிமுகவும் திமுகவும் தோல்வி பயந்ததா ஒரு நாடகம் ஆடுறாங்க, சேர்ந்தே நாடகம் ஆடுறாங்க. அதனால அது மட்டும் இல்லாம தேர்தல் நடத்துற அலுவலர்களே மிரட்டுறாங்க, அவங்கள நடவடிக்கை எடுக்கணும் ஆளுநர் குற்றச்சாட்டு யாரு ஆளுநர் இது யாரு? இது என்ன புது கரடியா இருக்குது?